அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து 165 உள்நாட்டு விமானங்களை மே 10ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யறதா இண்டிகோ நிறுவனம் அறிவிச்சிருக்கு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜெய்சி முகமது அமைப்போட 4 இலக்குகள், ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்போட 2 தளங்கள்னு மொத்தம் 9 பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு இந்திய படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல பயங்கரவாதிகள் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால இந்தியா பாகிஸ்தான் எல்லையில எந்த நேரமும் போர் பதற்றம் நிலவிட்டே தான் இருக்கு. இதன் காரணமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்ல உள்ள பதான்கோட், ஜெய்சால்மர், சிம்லா, தர்மசலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், ஜோத்பூர், ஜாம்நகர், சண்டிகர், தில்லி, ராஜ்கோட் விமான நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. போர் பதற்றம் காரணமா வடமேற்கு மண்டலத்துல இயக்கப்படுற 165 விமானங்களை வர மே மாதம் வரைக்கும் பாதுகாப்பு காரணமா ரத்து செய்யறதா இண்டிகோ நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இதே போல மற்ற விமான நிறுவனங்களும் தங்களோட விமான சேவையை ரத்து செய்யும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம போர் பதற்றம் காரணமா பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியா பாகிஸ்தானுக்கான சேவையை ரத்து செஞ்சிருக்கு. பயணிகளோட நலன் கருதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதா விமான நிலையங்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்கு.